இடைவேளைக்கு முன்பாக நாம் பல்வேறு வகையான மருந்து பொருளை கொண்டு புளித்த ஏப்பம் மற்றும் நெஞ்சு எரிச்சலுக்கான மருத்துவ முறைகளை எவ்வாறு செய்யலாம் என்கிற பொருளை நாம் பார்த்தோம். இப்பொழுது அந்த பொருளில் இருந்து குப்பைமேனி என்கிற இலையை அரைத்து நாம் சாறாக தனியே எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக மேல்தோல் நீக்கிய இஞ்சி சாறு தனியாக அரைத்து எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக ஓமம், சுக்கு, திப்பிலி இவையெல்லாம் ஒன்றாக வறுத்து அரைத்து எடுத்த பொடியும் நாம் தனியாக வைத்துள்ளோம். அடுத்ததாக பனை வெல்லத்தை 50 கிராம் அளவிற்கு எடுத்து நீரில் இட்டு நாம் கரைத்து தனியாக எடுத்து வைத்துள்ளோம். இவற்றையெல்லாம் கொண்டு நாம் லேகியம் ஒன்றை தயார் செய்ய போகின்றோம். அதற்காக 100 மில்லி அளவிற்கு நாம் பனை வெல்லத்தையும் இஞ்சி சாறையும் ஒன்றாக கொதிக்க வைக்க வேண்டும். அடுத்ததாக பனை வெல்ல சாறு 2 தேக்கரண்டி. அடுத்ததாக குப்பை மேனி சாறு 1/2 தேக்கரண்டி. அடுத்ததாக 5 தேக்கரண்டி அளவிற்கு தேனை சிறுக சிறுக சேர்த்து கொதிக்க வைக்க வேண்டும். இறுதியாக நாம் அரைத்து எடுத்த தூளில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து லேகிய பதத்தில் கிளற வேண்டும். நமக்கு லேகிய பதத்தில் வந்துவிட்டது. ஆகையால் அதை நாம் எடுத்துக்கொள்ளலாம். நெஞ்சு எரிச்சல் மற்றும் புளித்த ஏப்பத்திற்கான ஓர் அற்புதமான லேகியத்தை நாம் தயாரித்துள்ளோம். இந்த லேகியத்தை காலை மாலை இருவேளையும் அந்தி சந்தி என்று சொல்வார்கள். அந்தி சந்தி இரு வேளைகளில் ஒரு சிறிய நெல்லிக்காய் அளவிற்கு உருட்டி எடுத்து நன்றாக சுவைத்து சாப்பிட்டு விட்ட பிறகு ஒரு 100 மில்லி அளவிற்கு வெந்நீர் குடித்தால் படிப்படியாக அஜீரணத்தன்மை பூரணமாக நீங்கிவிடும் மற்றும் புளித்த ஏப்பம் உடனடியாக கட்டுக்குள் கொண்டு வந்து ஜீரண மண்டலத்தை சரி செய்து எல்லா வகையான நோய்களையும் அடியோடி விரட்டக்கூடிய இது ஒரு கல்ப சஞ்சீவி லேகியம். இந்த லேகியத்தை உண்டு வரும் வேளையில் மட்டும் புளியை வறுத்து பயன்படுத்த வேண்டும். உப்பை சுட்டு பயன்படுத்த வேண்டும். பத்தியமாக இருந்தால் 48 வகையான நோய்களையும் கண்டிப்பதோடு புளித்த ஏப்பம் நெஞ்சு எரிச்சலை பூரணமாக நீக்கிவிடும். அன்பான நேயர்களே, மிக எளிமையான இந்த லேகியத்தை நீங்களே வீட்டில் செய்யலாம். பிறருக்கும் இந்த லேகியத்தை பற்றி எடுத்து கூறலாம்.